ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் வித் vlog. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா சண்டே வீக்கெண்ட் vlog மாதிரியும் எடுத்துக்கலாம். மார்கழி 7 என்னோடய மார்னிங் ரொட்டீன், பிரசாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இதோட லாஸ்ட் வீக் க்ளீனிங் வீடியோ வந்து எடுத்திருந்தேன். கவுண்டர் டாப்பில் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் வந்து வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே பொங்கல் க்ளீனிங் வேலை ஓரளவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நான் எப்போயுமே ஒரு 50 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பெரிய வேலை இல்லை. ஆனால் பொங்கலுக்குன்னு ஸ்பெஷலாக சில வேலைகள் இருக்க தான் செய்யுது. இப்போ வந்து மார்கழி 7ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக சண்டேனா ஒரு 1 ஹவர் லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. டே வழக்கம் போல் 4:30க்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அலாரம் வச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு முன்னாடியே முழிப்பு வந்துடும். ஸோ நான் வந்து எந்திரிச்சிருவேன். சண்டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு சாமிக்கு நைவேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எல்லாருமே இன்றைக்கி வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி பண்ணிவிட்டு ஒரு பம்கினில் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். சக்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை பசங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்தும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறனால 2 in 1 பர்பஸ் மாதிரி இன்றைக்கி என்னோடய லஞ்ச் மெனு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி எல்லாம் போடும்போது கொஞ்சமாக போட்டேன்னா கவுண்டர் டாப்லேயே நின்று போட்டுக்குவேன். அப்படி இல்லை ஃபேமிலியில் எல்லாருக்குமே போடணும் அப்படின்னா மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு கீழே வந்து உக்காந்துட்டு எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பசங்க கூட எனக்கு வந்து இந்த சப்பாத்தியை போட்டு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சர்விங் பவுலில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா பசங்க போட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அந்த வெசலை உடனடியாக விளக்கிடணும் எனக்கு. இது என்னோடய நேச்சர். அப்புறம் பாலும் கொஞ்சம் இன்றைக்கி வந்து நிறையவே காய்ச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிளேட்டிங்க்கு எல்லாமே வீடியோ, ஷார்ட்ஸ் எடுக்கிறது, ஷார்ட்ஸு, ரீல்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டேன். கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அஃபிஷியல் மீட்டிங்லாம் இருந்ததுனால அந்த மீட்டிங் எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தேன். ஸோ அது எப்போவுமே தோல் நீக்கி எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்கும். அதையும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ என்னோடய சண்டே வீக்கெண்ட் vlog இப்படி தான் போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி எடுத்திருந்த ஒரு க்ளீனிங் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் இதோட கண்டினியூ ஆகுது. பாருங்கள். இதில் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா நான் டேக் பண்ணி விடுறேன். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கவும் செய்யலாம். நான் இப்போ வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன் என்னோடய டாட்டரோட ஸ்டடீஸ்க்காக. ஸோ அதனால் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே அது எல்லாமே அப்படியே பாக்ஸ்லேயே தான் வச்சுருக்கோம். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த சூசன் ரேக் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல இருந்தது. இப்போ கொஞ்ச நாளைக்கு கவுண்டர் டாப்பில் இருக்கட்டுமே கப் ஆர்கனைசர் மாதிரி அப்படின்னு பிளான் பண்ணி அதுதான் இப்போ நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்கிட்ட கப் கலெக்ஷன் நிறைய இருக்குது. ஸோ காஃபி கப் வந்து வாங்குறது எல்லாமே ஒரு வேலையாகவே வச்சுட்ருந்தேன் ஒரு காலத்தில். பட் இப்போது அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, கம்மி பண்ணியாச்சு. என்கிட்ட மோர் தென் எண்ணி பார்க்கல இது வரைக்கும் காஃபி கப்ஸு மோர் தென் 20 ஆர் 30 கிட்ட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய காஃபி மக் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் டிசைன் அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது தான். அப்புறம் எப்போயாவது க்ராசரி ஷாப்புக்கு போகும்போது சரி நமக்காக ஒன்று எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சேர்த்தது தான். எல்லாத்தையும் ஒரே நாளில் அப்படியே பல்காக வாங்கினது கிடையாது. சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாமே கழுவி எந்த பொருளையும் போடாமல் அப்படியே தான் நான் வைக்கிறேன். கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து சமைக்கும்போது அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு வந்து தனித்தனியாக தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் அதை தான் அடிக்கடி எடுப்பேன். அதனால் அதை வந்து அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மிளகு, ஜீரகம் வந்து ஏதாவது கசாயம் அந்த மாதிரி போடுறதா இருந்தால் இருக்கட்டுமேன்னு அப்படின்னு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் சாப்பிங் போர்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டாண்டிங்காக சைடில் செவுரோட சப்போர்ட் வச்சுருக்கேன். ஸோ இத்தனை சாப்பிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் நான்வெஜ்க்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் சாப்பிங் போர்டு தான். எனக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லை.
அதுக்கப்புறம் திடீர்னு வந்து கொஞ்சமாக ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணணுன்னா அதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமேனு அந்த மாதிரி சைஸாக வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு சிம்பிளாக வந்து டெக்கார் பண்ணி அப்படியே முடிச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அடுக்கி வச்சுட்ருக்கேன். இப்போ தோன்றதுக்கு இப்படி அடுக்கி வைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி என்ன தோணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அடுக்கி வச்சுக்குவேன் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லாட்டி இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தாலோ ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ஹோம் வித் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.